சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. இங்கே பாருங்க, கார்னர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ரெண்டு சைடும் ரோடு வருங்க. ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடோட வித் அப்படின்னு பார்க்க 35 ஃபீட் ரோடுங்க. 35 அடி உங்களுக்கு ரோடோட வித் மட்டுமே வந்துடும். ஸோ இந்த ரோடு வித் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக போது பார்த்தீங்களா, இதோட ரோட் வித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃபீட் நம்மளுக்கு ரோடு வந்துருங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே மண் ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். நல்ல ரொம்ப பெரிய ஹாலாகவும் இல்லை, ரொம்ப சின்ன ஹாலாகவும் இல்லை. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க சோபா போடுற மாதிரி வரும். அதே ஸ்டெப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. 13x10 13க்கு 10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே இருக்கு. அப்படியே மேல பாருங்களேன், அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனி சீலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூல் இருக்கு. அந்த மகரிஷி ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு. இங்கேருந்து இங்கே நடந்து போகிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்கே பேக் டு அவர் சேனல், நானும் முன்னாடி இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொக்கேஷன் தாங்க. பொன்மார் லொக்கேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொன்மார் லொக்கேஷனில் நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொன்மார் போலச்சேரி லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது. போலச்சேரியில் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போலச்சேரி DABC கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி பண்ண இந்த DABC கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் சொன்ன நிறைய பேர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருந்தீங்க. ஸோ ஹரி இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வேறு எதனா ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ DABC கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஈஸ்ட் மெயின் ரோட்ல நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DABC கம்யூனிட்டிக்குள்ள வெஸ்ட் மெயின் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. இங்க பாருங்க, கார்னர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ரெண்டு சைடும் ரோடு வருங்க. ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட வித் அப்படின்னு பார்க்க 35 ஃபீட் ரோடுங்க. 35 அடி உங்களுக்கு ரோடோட வித் மட்டுமே வந்துடும். ஸோ இந்த ரோடு வித் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக போது பார்த்தீங்களா, இதோட ரோட் வித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃபீட் நம்மளுக்கு ரோடு வந்துருங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே மண் ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். எலிவேஷன்லாம் பாருங்கள், எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ரெண்டு சைடு நம்மளுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு எலிவேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மாதிரி ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் வெளியிலையும் ஒரு கார் 2-3 கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா 35 ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃபீட் ரோடு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு பார்த்துடலாங்க. இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் செடி அது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாங்க. இங்கேயும் எலிவேஷன் பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி இருக்குது, அந்த சைடு நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குது. ரெண்டு சைடு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சைடு ரோடு பார்த்தா மாதிரியும் நம்மளுக்கு 2 பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 523 523 உங்களுக்கு லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100ங்க, 1100 பில்டப்பு. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் பாருங்கள், இந்த எல்லோ கலர் நான் நிற்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளோட லேண்டு தான் வரும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செடி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ரீசேல் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. ஒரு நியூ 2 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான், ஒரு புது ப்ராப்பர்ட்டி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் தான் உங்களுக்கு ஆகுதுங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். கேட்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு அந்த டோர் அந்த கேட்லாம் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால 35 ஃபீட் ரோடு நம்ம சைட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு எந்த ஒரு வீடுமே வராது. அதனால் நீங்கள் கார் வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வெளியில் அந்த சின்ன ஷெட்டு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு EB எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB வந்துடுங்க. அப்படியே இந்த சைடு வாங்க, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் பாயிண்ட்டு, இந்த போர்வெல் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பொன்மார் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதை வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க.
வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் பாயிண்ட் வந்துடும், அங்கே ஒரு லைட் பாயிண்ட் வந்துடும். நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸில் நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இபி எல்லாமே 3 ஃபேஸ். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் வந்துருங்க. அது மாதிரி முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு தான் இது, சரிங்களா. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கு ஃபினிஷிங் வந்துருங்க. மேலேயும் பாருங்க அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் சைஸில் நல்ல ரொம்ப பெரிய ஹாலாகவும் இல்லை, ரொம்ப சின்ன ஹாலாகவும் இல்லை. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த 30 ஃபீட் ரோட் சொன்னோம், 35 ஃபீட் ரோட் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் நல்ல பெரிய விண்டோவாக இருக்குது, ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் காற்று வசதிக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சோபா போடுற மாதிரி வரும். அது மாதிரி ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் அந்த இன்வெர்டர் செட்டப் அது மாதிரிலாம் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். கொஞ்சம் அவங்களோட திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க அந்த டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உள்ள வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு தான் நம்மளுக்கு 22 ஃபீட் ரோடு வரும், சரிங்களா. ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி பொன்மார் லொகேஷனில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாலும் நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து சைட்டை வந்து பாருங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. அது மாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான், சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு சன்லைட் உள்ள வர மாதிரி, கிச்சனுக்குள்ள சன்லைட் வர மாதிரி மேலே பாருங்க. மேலே பார்த்தா அந்த ஷீட் எதனா போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா திங்ஸ் வைக்கிறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துறோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிரானைட் ஃபினிஷிங்கோட கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு மாதிரி ரெட் கலர்ல நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இன்னும் அந்த கவர் கூட பிரிக்கலங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க, ஸ்லைடிங் டோர். நம்ம அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் ஏரியா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள. ஸோ அந்த ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கு. உங்களுக்கு காற்று வசதி வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸ் தான், சரிங்களா. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம், சரிங்களா. இந்த பெட்ரூம் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டாக்கூட நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டிசைன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா 13x10 13க்கு 10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கபோர்ட்ஸ் எதனா வேணும்னா நீங்க வுட்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சைடும் பாருங்களேன், இங்க பாருங்க இங்க ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் நம்மளுக்கு விண்டோ வந்துருங்க. இந்த சைடும் நம்மளுக்கு ரோடு தான் இருக்கு. ஸோ பக்கத்துல எந்த ஒரு வீடும் வரப்போறது கிடையாது. உங்களுக்கு காற்று வசதிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூம் 3 டாய்லெட், சரிங்களா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் தான், ஆனா 3 டாய்லெட் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு 2 வந்துடும். நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் வேணா நீங்க வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்தியன் வேணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது நீங்க இந்தியனும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வாங்க பால்கனிங்க. பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே இருக்கு. அப்படியே மேலே பாருங்களேன் அந்த வுடன் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனி சீலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த பெரிய பெரிய லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஊஞ்சல் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஊஞ்சல் செட்டப் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 ஃபீட் ரோடு வரும். நல்ல ஒரு பெரிய ரோடு, நல்ல ஒரு வைடான ரோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃபீட் ரோடு வருங்க. ஸோ எப்பவுமே உங்களுக்கு காற்று வசதிக்கும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் குறையே இருக்காதுங்க. வாங்க அப்படியே போயிடலாம். அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கே பாருங்க 13x10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெட்டிஃபைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி வருங்க, சரிங்களா. அது மாதிரி நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும்
அப் டு ஒரு 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நம்ம லோனும் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 11க்கு 11ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வந்துருங்க. அந்த 35 ஃபீட் ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைட் பார்த்தா மாதிரி ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நான் உங்களுக்கு காட்டுறாங்களே, இங்கே ஒரு பால்கனிங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 ஃபீட் ரோடு பார்த்தா மாதிரி நம்மளுக்கு இருக்கு. அப்படியே இந்த சைடு வாங்க, இந்த சைடு பாருங்க. இந்த ரோடு உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த எஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொன்மாரும் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாவலூரும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடுங்க. நம்ம சச்சுவல் சொந்தங்கள் யாருன்னா காரணை இந்த நாவலூர் சைடில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 6 ஸ்கொயர் அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா உங்களுக்கு வித்யா மந்திரி உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூல் இருக்குது. அந்த மகரிஷி ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து இங்கே நடந்து போகிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் கம்யூனிட்டி, நான் டெரஸில் போய் காட்டுறேன் கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வரும். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வாஷ் மிஷினும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் செட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் வந்துருங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அடுத்து வாங்க நம்ம டெரஸ் பார்த்துடலாம். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா இங்கே வேணும் அப்படின்னாலும் அதுக்கான செட்டப்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி இந்த வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி உங்கள் வீட்டில் எதனா வேஸ்டேஜ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. டெரஸ் நல்லா அந்த ஸ்கொயராக போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த சைடு வாங்களேன், இங்கேருந்து இந்த கம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள். அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு லே அவுட் போட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4800 5000 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்மார் பிரின்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு பொன்மார் பிரின்ஸ் காலேஜ். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பொன்மார் பிரின்ஸ் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இப்போ லே அவுட் ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த 6 ஸ்கொயர் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரிஷி ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துலேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பொன்மாரும் நாவலூரும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு தாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மரணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லாக போத்துருக்கு பாருங்க, அதான் நம்மளுக்கு மெயின் ரோடு. அது பார்த்தா ஒரு 60 ஃபீட் ரோடு. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 150 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க் எல்லாமே வந்துருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்குக்கு போகிற மாதிரி அதுக்கான ராட் கம்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடு இருக்குங்க. ஸோ அந்த ரோஸ்லாம் பார்க்குறீங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் மெயின் ரோடு வரும். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் மெயின் ரோடு வருங்க. சரிங்களா, சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 63 lakhs 63 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.